பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம். Psalm chapter 32 verse 8. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will counsel you with my eye upon you. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை எப்படி செய்யணும், எப்படி அதுல வெற்றி பெற முடியும், எந்த பாதையை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க குழம்பி போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். இயேசு உங்களோட கூட இருக்கிறார். நீங்க வேத வசனங்கள் வாசிக்கின்ற பொழுது, நீங்க ஜெபிக்கின்ற பொழுது, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் உங்களோட பேசி உங்களுக்கு இடைப்பட்டு பாதைகளை காட்டுவார், ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? போய் யார்கிட்டயாவது நம்ம என்ன செய்வோம்? ஆலோசனை கேட்போம். பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்போம், இல்ல நல்ல ஒரு காரியத்தை குறித்து தெரிஞ்சவங்க கிட்ட ஆலோசனை கேட்போம், அப்படிதானே? அதே மாதிரி இந்த உலகத்துல ஒரு காரியம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க உடனே நீங்க என்ன செய்யணும்? ஏசப்பா கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க, ஆவியானவர் கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும், சரியானதாக இருக்கும், வெற்றியை தேடி தரும். அப்போ உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு காரியத்துல நீங்க தயங்கி கொண்டு இருக்கிறீங்க, எப்படி செய்யன்னு சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க, யார்கிட்ட வெளியே இந்த பிரச்சனையை சொல்ல அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோட நீங்க இருக்கிறீங்க, யார்கிட்டயுமே சொல்ல முடியாத ஒரு பெரிய பிரச்சனையோட இருக்கிறீங்க, அதுக்கு தீர்வு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம நீங்க குழம்பி போயிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் உதவி கேளுங்க. ஆண்டவரே ஏசப்பா எனக்கு நீங்க, ஆண்டவரே ஏசப்பா என்னை கைட் பண்ணுங்க, ஆவியானவரே எனக்கு நீங்க கைட் பண்ணுங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் உங்களுக்கு நிச்சயம் சொல்லி கொடுப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல குழம்பி போயிருக்கிறாங்க, வாழ்க்கையில சில காரியங்களை குறித்து குழம்பி போயிருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா சொல்லி கொடுங்க. ஆண்டவர் ஏசப்பா நீங்க தகப்பனே ஏசப்பா ஒவ்வொரு ஆலோசனைகளையும் நீங்க கொடுங்க. பிள்ளைங்க கீழ்ப்படிந்து வாழ தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பேசுங்கப்பா, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அவர் கொடுக்கின்ற ஆலோசனைப்படி செய்யுங்க. நிச்சயம் எல்லாவற்றிலையும் நீங்க வெற்றி பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Have a joyful day.